அவர்கள் அவர் சொத்தாக நமக்காக வாரி வந்துள்ளார். அவருடைய குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு சீரும் சிறப்புடனே வாழ ஆண்டவன் கருமாரியம்மன வேண்டும். நண்பா, என் பெயர் அணக்க குணத்தில் பிறந்திட்ட இறக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்திட்ட என் பெயரோ வாதாபியாசுரன். கண்டவர் கைது ஓடணும், காட்டவர் பயந்து ஓடணும், அந்த வியாபாரம் 5 நடுங்கணும். 30 ஆண்டு காலம் இதுல 7 மேல 7 ஓடு மேல ஓடு. ஆக மொத்தம் எத்தனை 14 லோகம் எல்லாம் வெளியே வருவதாக இருந்தா எப்படி இருக்கணும்? எப்படிங்க? போகட்டும். என் பெயர் வாதாபியாசுரன். இருந்தாலும் என்ன பெற்றாலே என் தாய் யாரு? என் அம்மா யாரா? என் அப்பா யாரா? யாருங்க? எங்க அம்மா வாத்தன்னு கேட்டாதான் தெரியும். எப்படிங்க? அவர் சொத்திலிருந்து நமக்காக வாரி வழங்குள்ளார். அவருடைய குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சீரன் சிறப்புடனே வாழ அவர் செய்யக்கூடிய தொழில்கள் அவருடைய குழந்தை செல்வங்கள் பேரு புகழோடு வாழ ஆண்டவன் உள்ளூர் மாரியம்மனை வேண்டிக் கொள்கிற வணக்கம். வணக்கம். என் தாய் யாரு? என் தாய் ஆசாமகி. என் தந்தை அவருடைய பேர் என்ன?
துருமண்டலம். என்ன மண்டலம்? துருமண்டலம். துருமண்டலத்தை ஆளக்கூடிய 3 மலை தாடி, 3 மலை கோபம், விட்டா சாபம், கொடுத்தா வரும் 22 ராத்திரி வைக்க என் தந்தையாகப்பட்ட ஒரு வாச மகாவலியே. ஓ தந்தையார் சூரியவச்சர மகாபலிவே. ஆமாடா. தாயார் அஜமுகி. ஓ தாயார் அஸ்வாமிகி. அஜமுகி அஜமுகி. என்ன சொல்ல வருது? கொள்ளகார நாயுமே பேசிட்டு இருந்தாலும் என் நாடு என்ன, எனக்கு எதிரிகள் யாரு, என்ன காரணம்? ரத்தினாபுரி கோட்டையில ஏன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? என்ன காரணம் தெரியுமா? அந்த தேவர்கள், அந்த அண்ணா தேவர்கள், பூங்காட்டு தேவர்கள் எப்படிங்க எனக்கு எதிரி துறை 33 தேவர்கள், 48 நிஜமார்கள், சரி கிண்ணர் கிரட சித்தி வித்தாதிகள், சகல தேவர் எனக்கு பகை. என்ன காரணம்? என் அண்ணனாகப்பட்ட வில்வகம் அடிக்க அந்த தேவர்கள் எனக்கு பகை. சரிங்க. ஆனா இன்று நான் ரத்தினாபுரி கோட்டையில நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எப்படிங்க? தேவர்களை அழிப்பதற்கு இதுதான் சரியான எனக்கு இருப்பிடம். என்னாடும் சரியான இருப்பிடம். என்னது? தங்கம் இருப்பிடம். ஆமா. ரத்தினத்தினாலே கோட்டை கட்டி பொன்பொருளால உண்டாக்கி செய்து ரத்தினாபுரி என்று பெயர் சூட்டி இந்த கோட்டையில நான் அந்த ரத்தினாபுரி கோட்டையில சரி இந்த ரத்தினாபுரி கோட்டையினுடைய மகுமை மின் திறக்க பின்னாடி சுரங்கி கொண்டு வரும். எப்படி?
பின் திறக்க பின்னாடி சுருங்கி கொண்டே வரும். சுருங்கி கொண்டே வரும். ஆ, என்ன அழிப்பதா இருந்தா வியாபாரா இருந்தாலும் சரி, மாடினா இருந்தாலும் சரி, சாகாத வரம், வேகாத உடல், குறைவில்லாத செல்வம். ஏய், எந்த ஒரு தாய் வைத்து பிறக்காதவன் மட்டும் தான் என்ன கொல்லணும். அப்படியே வரத்தை வாங்கிட்டு வந்துக்கிறீங்க. அப்படியாப்பட்ட வரத்தை நான் வாங்கி வந்திருக்கேன். என்னை யாராலும் ஜெயம் பெற முடியாது. வாருங்கள் இங்கே. சரிங்களா? அதனால நான் வரத்தை கட்டு இந்த ரத்தினபுரி கோட்டையில நான் வாழ்ந்து கொண்டு இருந்து வியாபாரம் மூவரெல்லாம் அடிச்சு அதாங்களை செய்து இந்த ரத்தினபுரி கோட்டையில வாழ்ந்திருக்கேன். சரி. ஆனா என்னை அழிப்பதற்கு, என்னை ஜெயம் பெறுவதற்கு நேற்று தினத்தில் என்னை விட்டு யாரு அனுப்பினார்கள் தெரியுமா? நாரதரை விட்டு அனுப்பினார்கள். எதற்காக? சண்டைக்கு ரெடியா?